முதல்ல சவிதா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேம் மிஸ்டேக்காக இருக்குது. டிஎன்பிசிக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க நியூ சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ண சொன்னாங்க. ஆனால் லெட்டர் வைக்க வேணாம் அப்படின்னு சொன்னதா சொல்லியிருக்கீங்க. அடுத்தது நர்கீஸ், இவங்களும் இதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபாதர் நேம் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நியூ சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே பதில் தான். நியூ சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க, ஆனால் லெட்டர் அட்டாச் பண்ணுங்க. எதுக்கு லெட்டர் அட்டாச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த கேள்விக்கான பதில் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். பீனா அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஜி கான்சாலிடேட் மார்க் ஷீட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. சர்டிஃபிகேட்டை செக் பண்ணி பார்த்தேன், எதுவும் இல்லை. ஆனால் டிஎன்பிசிட்ட கேட்டப்ப அவங்க டிகிரி சர்டிஃபிகேட்டும் செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டரும் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎன்பிசிலேயே சில பேர் லெட்டர் வைக்க வேணாம்னு சொல்றாங்க, சில பேர் லெட்டர் வைக்க சொல்றாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க லெட்டர் வச்சிருங்க, அதான் சேஃப் சைடு. இவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி சர்டிஃபிகேட் நியூ சர்டிஃபிகேட் வச்சா நம்பர் மாறும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுறீங்க. நம்பர் மாறினா பரவாயில்ல, எந்த ப்ராப்ளமும் வராது. எப்படி லெட்டர் எழுதுன்னு கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல மறுபடியும் கொடுத்துருக்கேன் அந்த சாம்பிள் லெட்டரை, அதே மாதிரி எழுதுங்க. அடுத்தது ஹரி அருள், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஎஸ்டிஎம்ல இயர் இஷ்யூ இருக்குது, இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க அதே பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டை ரீ அப்லோட் பண்ணிட்டு கூட ஒரு லெட்டர் வச்சிருங்க. லெட்டர்ல நீங்க கமெண்ட்ல என்ன சொன்னீங்களோ அதுவே கிளியரா இருக்குது, அப்படியே எழுதி அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. ஃபைல் லொகேஷன்ல ஒரே ஒரு சர்டிபிகேட் தான் நீங்க அப்லோட் பண்றீங்க அப்படின்னா கூட லெட்டர் அட்டாச் பண்ணுங்க. இல்ல 2-3 பிஎஸ்டிஎம் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த லெட்டரை அதர்ஸ்ல அப்லோட் பண்ணிடுங்க. ஒரு லொகேஷனுக்கு 1000 KB தான் வரணும். அதனால 2-3 சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணும்போது அதை கம்மி பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சர்டிபிகேட்டும் 3 அப்ளை பண்ணீங்கன்னா 300 300 300 கரெக்டா இருக்கும். 300 கீழே கம்மியா போகாதீங்க, கிளாரிட்டி இருக்காது. பிரவீன்குமார் இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அதர்ஸ்ல அப்லோட் பண்ணதுல வேற சர்டிபிகேட் நேம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே சேம் ப்ராப்ளம் தான் சிவா அப்படிங்கிறவருக்கும் வந்திருக்கு, அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அவர் சிவா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனார் அவர் சர்டிபிகேட்டை, நான் கூட பார்த்தேன். ஆனா அது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை கிளிக் பண்ணா நீங்க ஏற்கனவே அனுப்புன ஒரிஜினல் சர்டிபிகேட் அதுல இருக்குது, ஆனா ஹெட்டிங் மட்டும் தான் மாறி இருக்குது, இது ஒரு இஷ்யூ வராது. அவரும் டிஎன்பிசில கேட்டாரு, அவங்க நீங்க அப்படியே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னாரு. இது ஓகே தான், ஒன்னும் பெரிய இஷ்யூ வராது. அடுத்தது மோகனா, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஎஸ்டிஎம்ல இஷ்யூ இருக்குது, அதாவது இயரை மாத்தி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்ல இயரை மாத்திட்டீங்களா, இல்ல நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ல இயரை மாத்திட்டீங்களா? பிஎஸ்டிஎம்ல இயர் மாறி இருந்துச்சு அப்படின்னா புது பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் எடுத்து அதை அப்லோட் பண்ணிட்டு ஒரு லெட்டர் அட்டாச் பண்ணிடுங்க. இல்ல அப்ளிகேஷன்ல இயர் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதே பழைய பிஎஸ்டிஎம் யூஸ் பண்ணி லெட்டர் அட்டாச் பண்ணுங்க. அடுத்தது சுவாதி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீ அப்லோட் பண்ணும்போது லெட்டர் வைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லெட்டர் வைங்க. அடுத்தது ஷாலினி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணும்போது டைப்பிங் ப்ரொவிஷனல் நம்பர் கொடுத்துருந்தேன், இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணோம்னா நம்பர் சேஞ்ச் ஆகும், பரவாயில்லையான்னு கேட்டீங்க. நம்பர் சேஞ்ச் ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அடுத்தது லெட்டர் சப்மிட் பண்ணுமான்னு கேட்டீங்க. கண்டிப்பாக லெட்டர் சப்மிட் பண்ணுங்க. அடுத்தது கருப்புசாமி பாலமுருகன், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிவிடிஸ்ல ஜேவுக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண, இப்போ செகண்ட் சிவிடிஸ்ல அதே ஃபாரஸ்ட் கார்டுக்கு மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு டிஎன்பிசில சரியான விளக்கம் இல்லை இது வரைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, திரும்ப ஒரு தடவை வேணுமா நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வில்லிங்கன்னா தாராளமா அப்லோட் பண்ணி வைங்க. அடுத்தது பரமசிவம், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன், லெட்டர் எதுவும் வைக்கல, டிஎன்பிசி ஆஃபீஸில் வைக்க வேணாம்னு சொன்னாங்க, அதனால லெட்டர் வைக்கல, இப்போ ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்கீங்க. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, வச்சா நல்லதா இருக்கும், அவ்வளோதான். அடுத்தது நந்தகுமார், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிடபிள்யூடி சர்டிபிகேட் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க, இப்போ எந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுறது, அதாவது எந்த ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க.
ஃபார்ம் 5, 6, 7 இதில் ஏதாவது ஒரு ஃபார்ம் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஆனால் அதை டாக்டர் தான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 3 ஃபார்மையும் கொண்டு போங்க. டாக்டர் எந்த ஃபார்ம் சூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க, அதை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது சதீஷ்குமார். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்எம் இஷ்யூ அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் லெட்டர் இல்லாமல் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் பண்ணிவிட்டு ரீ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டெலீட் பண்ணிவிட்டு ரீ அப்லோட் பண்ணலாம், ஆனால் தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது பிரபு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்தது சைனிங் அத்தாரிட்டி ப்ராப்ளம். இப்போ லெட்டர் அட்டாச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன லெட்டர் அட்டாச் பண்ணணும், செல்ஃப் டிக்ளரேஷனா இல்லை அப்ளாஜி லெட்டரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண போகிறது நியூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டா இல்லை ஓல்டா, அதை பற்றி நீங்கள் கிளியராக சொல்லவே இல்லை. ஓல்டுனா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நியூ வாங்கிட்ட பிறகு தான் நீங்கள் லெட்டர் அட்டாச் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இதை வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. அடுத்தது பெருமாள். அவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். இவங்களும் கருப்புசாமி பாலமுருகன் கேட்ட அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட்ல ஃபாரஸ்ட் கார்டுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்போ செகண்ட் சிவி லிஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு தடவை நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க, பில்லிங் இருந்தா, இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம் நீங்கள். அடுத்தது லக்ஷி. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கவுன்சிலிங்க்கு டிகிரியா இல்லை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் எது கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அதோட ஒரிஜினல் எல்லாமே நீங்கள் கொண்டு போங்க. மற்ற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா சப்மிட் பண்ணுங்க. அடுத்தது பிரியதர்ஷினி. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் 1 to 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஆனால் 11th 12th பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு 1 to 10 தான் ப்ராப்ளம், அதனால அதை மட்டும் புதுசு வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. 11th 12th ஓகே தான், அதனால 11th 12th கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு. அடுத்தது அஸ்வந்த். இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். சிஓஏவை மிஸ்டேக்காக அப்லோட் பண்ணிட்டு தான் சொல்றீங்க, இப்போ ரீ அப்லோட் பண்ணலன்னா 10th கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு லெட்டர் எழுதுங்க. அதாவது தவறுதலாக நான் வந்து சிஓஏ அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுங்க. 10th வரைக்கும் உள்ள எல்லா போஸ்ட்டுக்கும் உங்களை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது ராஜேஷ் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்வி இருக்குன்னு பதில் சொல்லிட்டேன். நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் எல்லாத்தையும் கொண்டு போங்க, ப்ளஸ் மற்ற சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு போங்க. கேட்டால் மட்டும் சப்மிட் பண்ணுங்க. அடுத்தது பிரபு காயத்ரி. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது பெருமாள், கருப்புசாமி பாலமுருகன் இவங்க கேட்ட அதே கேள்வி தான். ஃபர்ஸ்ட் சிவி லிஸ்ட்ல ஃபாரஸ்ட்டுக்கு அப்லோட் பண்ணிட்டேன், செகண்ட் சிவி லிஸ்ட்லயும் வந்திருக்குது, அப்லோட் பண்ணவா வேண்டாமான்னு கேட்டீங்க. பில்லிங் இருந்தால் அப்லோட் பண்ணுங்க, அதை வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது கணித ரவி. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிஓஏக்கு பதிலாக ஹெச்டிசிஏ அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஹெச்டிசிஏனா என்னன்னு எனக்கு தெரியல. சிஓஏக்கு ஈக்குவலன்ட் கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இதே வீடியோவில் பார்ட் 1 வீடியோன்னு இருக்கும் பாருங்க, அதில் இருக்கும் பாருங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது பிரவீன்குமார் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. அது என்னன்னா, நேம்ல ஸ்பேஸ் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க, ஸ்பேஸ் இருந்தா ஒரு லெட்டர் வச்சிருங்க போதும். இப்போ வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு நீங்கள் விருப்பப்பட்டா மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க, இல்லை அதுக்கு வில்லிங் இல்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது மகேந்திர பாபு. இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். இவரும் அதே சேம் கேள்வி தான் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சிஓக்கு பதிலாக வேற கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது, என்ன லெட்டர் வைக்கணும் அப்படின்னு கேட்டுறீங்க. இதுக்கு அப்ளாஜி லெட்டர் வச்சிருங்க, அதுதான் கொஞ்சம் நல்லது. ஏன்னா தவறுதலாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த லெட்டரே வச்சிருங்க. அடுத்தது வெற்றி. இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, லெட்டரை தமிழில் எழுதலாமா அப்படின்னு கேட்டுறீங்க. கண்டிப்பாக தமிழில் எழுதலாம். இந்த வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு அந்த லெட்டர் சாம்பிள் காமிச்சிருக்கேன், அதே மாதிரி எழுதுங்க. அடுத்தது பில்லா யுவி. இந்த ஐடி வந்து கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ண பிஎஸ்எம்ல ஸ்கூல் நேம் மாறி இருக்குது, ஆனால் எனக்கு ரீ அப்லோட் வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டை இமெயில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிசி இமெயிலை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதை இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆனதுக்கு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி
அதை ரெடியாக வச்சிங்க. கவுன்சிலிங் டைமில் அவங்க கேட்டாங்கன்னா அப்போ சப்மிட் பண்ணுங்க, இல்லைன்னா சப்மிட் பண்ண வேண்டாம். ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சிங்க. கலையரிசி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். யூஜி ரீஅப்லோட் அண்டு அதர்ஸ் அப்படின்னு வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்க. யூஜி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன், அதர்ஸ்னால் என்னன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது எந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருந்தீங்க? இந்த மாதிரி அவங்க டிகிரி சர்டிஃபிகேட் கேட்கும்போது அவங்க மெயினாக என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுடைய ரிசல்ட் டேட்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதுக்காக தான் கேட்குறாங்க. இப்போ ரிசல்ட் டேட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் இல்லை அப்படின்னா அந்த ரிசல்ட் டேட்டு எந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குதோ அதை அப்லோட் பண்ணிடுங்க சேர்த்து. ஆல்மோஸ்ட் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நைட்டு 8:45க்கு நான் லைவ் சேட்டில் வர்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கேளுங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன். யாரும் வரலன்னா சேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவேன். அதனால் மேக்ஸிமம் 8:45க்கு வாங்க. அடுத்தது உறுதிமொழி கடிதம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டிங் உறுதிமொழி கடிதம் அப்படின்னு போட்டுங்க. முதல்ல அனுப்புனர் பெயர், உங்கள் பேர் போட்டுங்க. அடுத்து தந்தை பெயர், உங்கள் யூசர் நேம் எழுதிக்கங்க. அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் எழுதிக்கிங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிங்க. அதுக்கு கீழே உங்கள் அட்ரஸை ஃபுல்லாக எழுதிங்க, வித் பின்கோடோட எழுதிக்கிங்க. அடுத்தது பெறுநர், டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய இயக்குனர், டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய அலுவலகம், சென்னை 3 அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு எழுதிட்டு பொருள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சான்றிதழ் தொடர்பான உறுதிமொழி கடிதம் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது சப்ஜெக்ட்ல வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா எழுதிருங்க. அதுவும் கீழே இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன். இதன் பொருட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிருங்க. ரைட் சைடில் இப்படிக்குன்னு போட்டு உங்கள் சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் இடம், நாள் இதை மென்ஷன் பண்ணிடுங்க. இதை நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு இந்த காப்பியை நீங்கள் பத்திரமா வச்சுங்க. கவுன்சிலிங் டைமில் இந்த காப்பி தேவைப்படும்.